சென்னையில் வந்து லா அண்ட் ஆர்டர் குற்றப்பிரிவு இருக்கும். தமிழ்நாட்டில் அதர் மாவட்டத்தில் நீங்கள் போனீங்க வச்சிங்களேன், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிரைம் ஒன்று தான் இருக்கும். காவல் நிலையம் குற்றப்பிரிவுன்றதே கிடையாதுன்னு ஆர்டிஐ கொண்டு கொடுக்குறாங்க. உளவுத்துறை மாவட்டத்தில் ஒன்று தான் இருக்குது. அப்போ எல்லா காவல் நிலையத்திலையும் சென்னையில் இருக்கிற மாதிரி மற்ற மாவட்டத்தில் உளவுத்துறையும் கிடையாது. செல்ஃபோன் பிடிக்கிறவங்கள வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறது. இந்த யூஸ்வலாக பஸ்ஸில் திருறானா அவனை 4 அடி வச்சுட்டு செல்ஃபோன் பிடிக்கிறான். போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த 7 வருஷத்தில் சென்னையில் வந்து 2019 1054 காண போது அதுலேருந்து 3 மடங்கு. ரயில்வே ஸ்டேஷனில் 3096. அப்போது சென்னையில் 2019 வண்டி. சில இடங்களில் வந்து அதிகாரிகள்லாம் வச்சு ஃபோன்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்களே சார், செய்தியெல்லாம் நாங்களே ஊடகத்தில் போகிற மாதிரிலாம். கண் தொடைப்பு. 100 ரூபா காணா போனால் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன கணக்கு? கூட்டம் அதிகம் நிறைந்த இடங்களில் திருடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை தவிர்த்து எந்தெந்த நேரங்களில் அந்த திருடர்கள் திருட வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்தேங்க, இந்த மாதிரி யாரோ அடிச்சுட்டாங்க, இந்த செல்ஃபோன் இருக்குது, இது நல்ல ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2000 ரூபா கொடுங்க போதும், நான் ஊருக்கு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு கூகுள் பே அனுப்பிச்சுட்டு ஏமாற்றி விற்றுறாங்க. திருடனுக்கு ஏற்றார போல் காவல்துறை மாறணுங்கிறீங்க? ஆமாம், வழக்கமாக அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்குறாங்கன்னா நம்மளை கூடவே மாட்டாங்க. நம்ம தானே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம், நீ பதில் சொல்லாமல் ஒளிகிற. இப்போ கஞ்சா போதை இந்த மாதிரி திருட்டும் ஒரு போதை தான். யாருன்னா ஃபோன் பண்ணி ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறேன் கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது. கொடுக்குறேன்னு சொன்னவன் உதவின்னு ஓட்டுருவான். அப்புறம் போனவொடனே போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு சோறு தான் திங்கிறியா, என்ன வேறு திங்கிறேன்னு. நைட்டில் வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. லைசன்ஸ் இருக்கா, வண்டி இருக்கா, ஹெல்மெட் இருக்கா கேட்குறீங்க. இன்னும் ஒரு படி போயிட்டு ஃபோனை செக் பண்ண ஆரம்பிங்க. அது அவன் ஃபோன் தானா? காணாமல் போன செல்ஃபோன்கள் பற்றிய விவரங்கள் குறித்து ஆர்டிஐ தகவல் வந்திருக்கு. எவ்வளவு செல்ஃபோன்கள் வந்து காணாமல் போயிருக்கு தமிழ்நாட்டில், அதோட நிலைமை என்னவா இருக்குது? அதுதான் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டிஐ தகவல் கேட்குறப்போ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த இப்போ 5 வருடம் சொன்னால் 23, 24 எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 5 வருஷம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே பீரியடில் வண்டி ஆகலை, அதிமுகலையும் ஆயிருக்குன்ற மாதிரி காவல்துறை சில ஸ்போர்ட்டிவான ஒரு பதிலை கொடுக்குறாங்க. என்னென்னா, மாநில குற்ற ஆவண காப்பகம்னு சென்னை 28 பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா க்ரைமுக்குன்னு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து லா அண்ட் ஆர்டர் குற்றப்பிரிவு இருக்கும். தமிழ்நாட்டில் அதர் மாவட்டத்தில் நீங்கள் போனீங்க வச்சிங்களேன், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு க்ரைம் ஒன்று தான் இருக்கும். சில காவல் நிலையம் குற்றப்பிரிவுன்றதே கிடையாதுன்னு ஆர்டிஐ மூலம் கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. காவல் நிலையம்னா இப்போ வந்து உளவுத்துறை கூட இப்போ மதுரை, திருச்சி, திண்டுக்கல் அப்படி ஒரு 46 மாவட்டம் எடுத்தோன்னா உளவுத்துறை மாவட்டத்தில் ஒன்று தான் இருக்குது. அப்போ எல்லா காவல் நிலையத்திலையும் சென்னையில் இருக்கிற மாதிரி மற்ற மாவட்டத்தில் உளவுத்துறையும் கிடையாது. இந்த க்ரைமுக்கு தனியாக வராது. அதுதான் குற்றம் நடக்கிறதுக்கு பெருமளை. இப்போ கிராமப்புறங்களில் ஒரு கொலை, கழுத்தரிச்சு வீட்டு கொள்ளடிச்சுட்டு போகிறான், இப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு குற்றப்பிரிவு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம அதை வந்து தெளிவாக மக்களுக்கு சொல்லணுன்ட்டு தான் நான் எங்கள் சங்கத்து மூலயமா நான் என்ன பண்ணுறேன், இது ஆர்டிஐ போட்டு எடுக்கணும், ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு பக்காவாக நம்ம ஆர்டிஐ போட்டு எடுத்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பிக்கிறோம். 2018 சென்னையில் மட்டும் 525 செல்ஃபோன் போகுது. இது நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா டெய்லி அப்படியே 2-3 செல்லு போயின்னே இருக்கும். அப்போ எல்லா ஸ்டேஷனில் போகுதுன்றப்போ பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ அடிக்கிறாங்க. முறையாக யாருமே வழக்கு பதிவு பண்ணுறதில்ல. அப்படியே வழக்கு பதிவு பண்ணாலும் முறையாக சிஎஸ்ஆர் கொடுக்குறதில்ல. ஃபோனாக பாருங்கள், ஐஎம்பி நம்பர் எடுத்துன்னு வாங்க. நான் இப்போ ஃபோன் வாங்கினோன்னே சில பேர் டப்பாவை போட்டுருவாங்க. அப்போ என்ன அது கம்ப்ளைண்ட்டு கூட ரிஜிஸ்டர் ஆகிறது கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணியே பார்த்தீங்கன்னா 2018 525 செல்ஃபோன் காண போகுது. இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1148 ஃபோனு 2018 வண்டி நடக்குது. இப்போ அப்படியே வந்து ரேசிங் வந்து 2019 டபுள் ஆகுது. ஏன்னா செல்ஃபோன் பிடிக்கிறவங்கள வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறதில்ல. இப்போ யூஸ்வலாக பஸ்ஸில் திருறானா அவனை 4 அடி வச்சுட்டு செல்ஃபோன் பிடிக்கிறான். அதேமாரி செல்ஃபோன் பிடுங்கினது என்ன தெரியுமா பண்ணுறாங்க, போலீஸில் கை மாற்றி விடுறாள். அப்போ மாற்றி விட்டோன்னே ஒரு 3000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சுறான். ரெண்டாவது கடைக்காரன் தான் இவனுங்களுக்கு அல்வா. கடைக்காரன் வந்து சில கடைக்காரன் வந்து ஐஎம்பி நம்பர் மாற்றுவான். சாஃப்ட்வேரில் வந்து அது ஒரு சிஸ்டம் இருக்க போலுது. சில கடைக்காரன் வந்து ஐஎம்பி நம்பர் ட்ரேசட் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன்னா அந்த ஃபோன் ட்ராக் பண்ண முடியாது. அது வந்து 4Gயில் இருந்தது, 5Gயில் இருக்கா இல்லையா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அப்போ இந்த ஐஎம்பி நம்பர் மாற்றிட்டான்னா அந்த ஃபோனை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து
சிம் கார்டு போட்டவுடனே மெசேஜ் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ணட்டும் நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்றாங்க. அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் ஆகி அதை இவங்க ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டிஐ தகவலில் வந்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செல்ஃபோன்கள் இன்ன வரைக்கும் 17,017 செல்ஃபோன் 1707. இது வந்து 2018, 19, 20, 21, 22 நம்ம சொல்கிறோம். இதுவே 3-4 சேர்ந்தா 22,000 செல்ஃபோனுங்க தமிழ்நாட்டில் காணா போயிருக்கோம். போலீஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த 7 வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 செல்ஃபோன் கண்டுபிடிக்கலன்றாங்க. முடியல, அன்ட்ராக். 17,000 இந்த 17,000ங்கிறது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு 5 வருஷத்துல. 24 கண்டுபிடிச்சிட்டாங்களா, பிடிக்காததா? காணாமல் போனதான் ரீஸ்ட் ஆனது. இப்போ ட்ராக் அன்ட்ராக்டு வேணும். ட்ராக்டுன்றப்ப எப்படின்னா, ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ 17,017 செல்ஃபோன் காணா போச்சுன்னா அப்போ இத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்றது தான் நம்ம கேள்வி. 17,000. இப்போ ஃபோன் காணா போனதுக்கு எஃப்ஐஆர் போட முடியாது. ஆனால் ஃபோனை அடித்ததில் எத்தனை பேர் மேலே ரிமைண்ட் பண்ணுவாங்க. இப்போ செல்ஃபோன் திருட்டுக்கு எத்தனை பேர் ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோனை ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் திருடுறான்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ணி போகிற அளவுக்கு இவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபார்மாலிட்டிஸே இருக்குல்ல. ஒரு 2 hour 3 hour போகிற. ஸோ அதை சோம்பேத்தனம் ஒன்று பிடிக்கிறானுங்க. அவனுங்கிட்ட வந்து செல்ஃபோனை கேப்சர் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ண முடியுமோ ஓரளவு டைட் பண்ண ஒரு 4-5 செல்ஃபோன் இருந்தால் மட்டும்தான் ரிமைண்டு. மற்றவங்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு உங்கள் ஃபோனை கண்டுபிடிச்சோம், ஆட்டோவில் போயிட்டு வந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏதோ சம்திங் பண்ணிங்கன்னு பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, செல்ஃபோன் வந்து சாதாரண நடுத்தரவங்க இன்றைக்கி எல்லாருமே கலர் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் அப்ராக்சிமேட்டாக 7,000க்கு மேலே தான் வருது. அப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க செல்ஃபோனை வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த டைமில் இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு காவல்துறை வந்து குற்றப்பிரிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அன்னோன் பர்சன் நிறைய பேர் படுக்கிறாங்க உள்ள. இப்போ போனால் கூட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 100 பேர் இருப்பான். இப்போ இந்த அன்னோன் பர்சன் என்ன பண்ணுறான், யாருன்னா பக்கத்தில் இருக்கிறான், அவன் பேக்கை தூக்கின்னு போயிடுறான், அவன் செல்ஃபோன் அடிச்சுன்னு போயிடுறான். அப்போ இந்த அன்னோன் பர்சனை ஆர்பிஎஃப்பும் கண்டுக்கிறது இல்லை. ஆர்பிஎஃப் கண்டுக்கிறதே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் அன்னோன் பர்சனு சென்ட்ரலு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு அப்படி வரானுங்க. இப்போ பயணிகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இப்போ இனிமேல் எல்லாருமே கூகுள் பேல டிஜிட்டல் இந்தியா ஆகுது. இப்போ ஒரு செல்ஃபோன் திருடிட்டாங்க வச்சுங்களேன், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும். டெபிட் கார்டிலலாம் இப்போ யாரும் போல் அந்த அளவுக்கு இப்போ கம்மியாகுது. எல்லாம் ஸ்கேனிங் தான். இப்போ ஒரு செல்ஃபோன் தான் நம்ம வாழ்க்கை. நெட்டை ஆஃப் பண்ணாலே நம்ம வாழ்க்கை போக முடியாது, சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சென்னையில் சிட்டியில் வந்து 525 செல்ஃபோன்னு 2018 காமிக்கிறாங்க. அதே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லன்னு இப்போ 2019 நம்ம எடுத்தா 3096. 2018 சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கா இருக்கு. சென்னையில் வந்து 2019 1054 காண போகுது. அதுலேருந்து 3 மடங்கு ரயில்வே ஸ்டேஷனில் 3096. அப்போது சென்னையில் 2019 வண்டி 4000 செல்ஃபோன் காணும். அப்போ இந்த 4000 செல்ஃபோனில் 2170 ஒன்று 136. அதில் வந்து பாதிக்கு மேலே 50% செல்ஃபோனை எங்களால் ட்ராக் பண்ண முடியல, காவல்துறை கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபோன்லாம் எங்கே போகுது? இது கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 5309 செல்ஃபோனு 2019 காணா போகுது. 2973 செல்ஃபோனு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு ஆர்டிஐயில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எப்படி பார்க்குறது? இது கண்டுபிடிக்க முடியலன்னு ஓப்பனாக சொல்கிறாங்களே. இப்போ வந்து 5000க்கும் சில இடங்கள்ல வந்து அதிகாரிகள்லாம் வச்சு ஃபோன்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்களே சார், செய்தியெல்லாம் நாங்களே ஊடகத்தில் போகிற மாதிரிலாம். கண் தொடைப்பு. 100 ரூபாய் காணா போனால் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன கணக்கு? 100 ரூபாய் காணா போகுது, 20 ரூபா நீங்கள் காமிக்கிறீங்க. என்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் இப்போ நான் எடுத்து கொடுத்த கேஸில் டிஜிபி சாரோ கலெக்டரோ யாருக்கான தைரியம் வந்தால் என்கிட்ட ஓப்பன் டாக்கு நேரில் டிபேட்டில் உட்காருங்க. லா அண்ட் ஆர்டர் பற்றி நான் போடுவேன். ரிட்டையர்ட் ஜட்ஜு கூட, அது தலைமை நீதிபதி இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும், ரிட்டையர்டில் இருந்தாலும் சரி, கரண்ட்டில் இருந்தாலும் சரி, நான் ஓப்பன் டாக் தான் நான் கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி, கரெக்டாக நாங்கள் பண்ணுறோம், இதிலெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு நான் ஆர்டிஐ வச்சுட்டு பேசுகிறேன். இப்போ நான் ஆர்டிஐ வச்சுட்டு பேசுகிறேன். இந்த மட்டும் இல்லை, இந்த செல்ஃபோனுக்கு எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்க, எவ்வளோ பேர் ரிமாண்ட் ஆகிருக்கான். ஏன் மாவட்டங்களில் ஒரு சில குக்கிராமத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவாங்க.
இப்போ நீங்கள் அங்கே குற்றப்பிரிவு இல்லை. இப்போ நான் என்னுடைய ட்ராக் படி 7984 கேஸுங்க கண்டுபிடிக்க முடியலன்ற. இதில் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்க? கம்மியாக ஒரு 1500 போட்டிருப்பீங்கன்னா நான் சேலஞ்சு கட்டுவேன், போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எஃப்ஐஆர் ஃபார்மாலிட்டிஸு நிறைய இருக்குது. ஆள் அட்ரஸ் தெரியாதவன் தான் வருவான். இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் எதனா ஒரு ஊரில் இருக்கிற அவனை பிடிச்சி கேஸ் நான் போட்டால், சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் 1285 செல்ஃபோனு 2022 இப்போ காணா போயிருக்கு. கொரோனா இப்போ 1055 செல்ஃபோனு பிடிச்சிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் RBF வந்து இவ்வளோத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்களா? இப்போ போலீஸு அவங்கக்கிட்ட வாங்குறாங்க, கண்டே பிடிக்க முடியல. இப்போ நான் இந்த ட்ராக் ஒன்று கொடுத்துருக்கேன் 7984. இதை ட்ராக் பண்ணி இதை உண்மையிலே போலீஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா பாதி ஃபோன் போலீஸ். அது என்னது இந்த 7900 கண்டுபிடிக்க முடியலன்னு ட்ராக் ஒத்துக்கிறீங்க. 5 வருஷத்துல 18, 19, 20, 21, 22 நம்ம கிளீனாக சொல்கிறோம். 23, 24 தரல, தந்தாங்கன்னா 10,000 ஆகிடும். அப்போ இந்த 10,000 நம்ம கடுமையாக டைட் பண்ணால் இல்லை 25% போலீஸ் கிட்ட இருக்கும், 25% பப்ளிக் கிட்ட இருக்கும், 25% ஒன்று திருட வச்சுட்டு தான் இருப்பான். இப்போ 25% நம்ம கண்டுபிடிக்கல சொல்லலாம். 100 ரூபாயில் 25% தான் நாங்கள் கொடுக்குறோம், செல்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டோன்றீங்க. எங்கே கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ பொதுவாக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் செல்ஃபோன் திருடு போகுது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறை. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் உங்களுக்கு தெரியாதுங்களா? இப்போ எல்லாம் செல்ஃபோன் வந்துடுச்சு. யார் யார் திருடுறான், எங்கே போகிறான், சின்னவனை எல்லாம் ஆதார் கார்டு இருக்குது, தட்டினாலே வந்துடும். அப்போ இவ்வளோ ஃபோன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா அது நிர்வாக திறமையற்ற ஒரு செயல் தானே. சரி சரி. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ டி நகராக எடுத்துக்கிட்டோம், சென்ட்ரலாக இருக்கட்டும், இது போல் திருச்சியில் மதுரையில் கூட்டம் அதிகம் நிறைந்த இடங்களில் திருடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை தவிர்த்து எந்தெந்த நேரங்களில் அந்த திருடர்கள் திருட வாய்ப்புகள் இருக்குது? காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க ஒரு 4 o'clock 4:30, அப்போ பைக்கில் போய் அடிக்கிறாங்க. பெசன் நகர், அண்ணா நகர், அப்புறம் மெரினா கடற்கரை, இப்போ இந்த மாதிரி வந்து இடத்துல சிசிடிவி இருக்குமே சார். பிடிக்கலையே, எல்லாம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தானே நம்ம பேசுகிறோம். ஆன்லைனில் ஒரு ஃபோனை ட்ராக் பண்ணலன்னா நீங்கள் எப்படி ஒரு அக்யூஸ்டை ட்ராக் பண்ணீங்க? இல்லை, இப்போ அதுதான் கேட்குறேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். திருச்சி பக்கத்துலேயோ பெரம்பலூர் மாவட்டமோ, அது சரியான ஞாபகம் இல்லை. ஒருத்தர் திருட்டு செல்ஃபோன் வாங்கி தான் வந்து வணிகர் சங்கம் மூலயமா காப்பாற்றினாங்க. இந்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, திருட்டு ஃபோன் வாங்கி தான்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம காணாமல் போகிற ஃபோன் வந்து அந்த திருடன் வந்து எடுத்துகிட்டு போய் நேராக விற்பனைக்கு தான் கொடுக்குறானா? காணாமல் ஃபோனை ட்ராக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு IMEI நம்பர் ரேஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா கூட தெரியாத ஆளுக்கு சும்மா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, பீச்சில் நிற்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்தேங்க, இந்த மாதிரி யாரோ அடிச்சிட்டாங்க, இந்த செல்ஃபோன் இருக்குது, இது நல்ல ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும், நான் ஊருக்கு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு கூகுள் பே அனுப்பிச்சிட்டு ஏமாற்றி விற்றுறாங்க. இப்போது வந்து ஒரு 10,000 ரூபாய் பொருள் 2000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஒரு அப்பாவி வாங்குறான். அவன் வாங்கினவொடனே அவன் சிம்மை போட்டவுடனே போலீஸுக்கு கால் போகுது. போலீஸுக்கு கால் பண்ணவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபோனுன்னா அதிர்ச்சி ஆகிட்டு ஸ்டேஷனுக்கு போனோன்னா அவனை நீ திருட்டு ஃபோன் வாங்கிட்டேன், நீ யாரா வாங்க சொன்னது, பில் இல்லாமல் எப்படி வாங்க சொன்னது? அதே வந்து சரியான குற்றவாளியை பிடிக்காம இந்த மாதிரி தெரியாத குற்றவாளி யாரை கேட்டு வாங்கினேன், சோறு திங்கிறியா வேற எதுனா திங்கிறியா, உன்னை உட்கார வச்சா தான் தெரியும், நீ தான் இந்த ஃபோனை திருடிக்கிற, அவர்கிட்ட நீ தான் திருடிக்கிறேன்ட்டு பயமுறுத்தி அவனுக்கிட்ட சமரசம் பண்ணி எதனா ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவனை வெளியே தத்துது. அப்புறம் ஃபோனை கேப்சர் பண்ணிட்டேன்ட்டு இவனை கூப்பிட்டு இவனை இந்த மாதிரி பண்ணுறது. கண்காணிப்பும் அந்த தேடுதல் வேட்டையும் அதிகமாடுத்தணுங்கிறீங்க. திருடன் வந்து டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். காவல்துறை யூஸ் பண்ணதால குற்றங்கள் தடுக்க முடியலன்றது தான். திருடனுக்கு ஏற்றார போல காவல்துறை மாறணுங்கிறீங்க. ஆமாம், இப்போ வந்து போலீஸுக்கு வந்து நாலேஜே வந்து திருடன் தானே. ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒருத்தன் திருடுனா அந்த திருடை எப்படி கண்டுபிடிதான் போலீஸு. எவனா ஒருத்தன் இந்த போல் திருடுவான்னு சொல்லி போலீஸ் ரெடி ஆகிறதில்ல. ஒருத்தன் திருடிக்கிறானா அந்த திருட்டு சம்பவம் எப்படின்னு இருந்தது தான் ஒரு திருடன் தான் போலீஸுக்கு இது பண்ணுவான். இப்போ இவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபோன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சா அது ஒரு சீரியஸாக எடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு சைபர் கிரைம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஃபோன் திருடுறதுக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்படி பார்த்தோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பெருசு சென்னையில், அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பெருசு இருக்கிறப்போ ஒவ்வொரு 3 காவல் நிலையத்தில் இல்லை 2 காவல் நிலையத்துக்கு ஒன்று இந்த ஃபோன் ஸ்நாச்சிங்னு தனியாக ஒரு தனிப்படை வைக்கணும். வைக்கிறது மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு ஃபோனை வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்லேயே வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ எனக்கு சொல்கிறீங்க நீங்கள் 7984 செல்ஃபோன் கார்டில் நான் 2 வருஷம் போட்டாலே 10,000 ஃபோனு. இந்த 10,000ன்றது எவ்வளோ பெரிய டிஜிட்டு, 5 டிஜிட்டு. அப்போ இந்த 5 டிஜிட்டு என்னால் பிடிக்க முடியலன்னா
இப்போ 2 சேர்த்தா 30,000 கிட்ட வந்துடும் போலையா? ஆமாம், 30,000 வந்துடும். இப்போ 30,000 ஃபோனுன்றது நம்ம சொல்கிறது வந்து வடிகட்டி சொல்கிறாங்க, 3ல் ஒரு பங்கு. சரி சார், இப்போ இந்த ஃபோன்கள் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க ஆர்டிஐயில். இப்போ என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இப்போ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது ஒரு வேலை திருடன் எடுத்துகிட்டு போய் ஒரு பஜாரில் இருக்கக்கூடிய கடைகள்லையோ இல்லை இதுலையோ ஒருத்தர் விற்பனை கொடுக்குறான், அவங்க கம்மி விலைக்கு வருது வாங்கிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு கண்டிப்பாக கடைக்காரனுக்கு தெரியும். கரெக்டு தானே? கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? நான் வந்து ஒரு திருட்டு பொருள் வாங்கிட்டேங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பயம் எதனால் வருதுன்னா, சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போ அந்த கடைக்காரர் வந்து வாங்குறாரு, நான் திருட்டு ஃபோன் தான் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது தொழில்நுட்பமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐஎம்இலாம் அழித்து தொழில்நுட்பமாக விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ டெய்லி உங்கள் கடைக்கு போகணும்ல போலீஸு. இப்போ நீ செகண்ட் ஹேண்டு ஃபோன் விற்கிற அப்படின்னா டெய்லி போனால் தானே அந்த குற்றமும் குறையுங்கிற மாதிரி ஒரு கருத்து வரும். கடைக்காரங்களை கண்காணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ திருட்டு ஃபோனு வந்து இப்போ ஒரு OnePlus இல்லை சாம்சங் ஏதோ ஒரு பொருள் காஸ்ட்லி மொபைல் கிடைக்குதுன்னா, திருட்டு ஃபோன்லேருந்து இருக்க ஸ்பேர் பார்ட்ஸை நல்ல இதுக்கு மாற்றுவாங்க. கடைக்காரங்களுடைய திறமையை இதை விற்றா பிரச்சனை வரும். அப்போ இதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸே அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து இன்னொரு செல்லில் போடுவானுங்க. இப்போது அந்த ஃபோனை எடுத்து விற்றுட்டா பிரச்சனைங்க, அது உள்ளே இருக்கும்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபாய் ஃபோன்னா 5,000 ரூபாய்க்கு அது ஒருத்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி பண்ணிக்கிறாங்க அவங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸுங்களே திருடிடுறானுங்க. 2 IMEI நம்பரை மாற்றிட்டு, எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது வச்சுங்களேன், கடைக்காரங்கிட்ட போய் மாற்றிட்டா அவன் IMEI நம்பரை அழிச்சு கொடுத்துருவான், நான் இன்னொரு சென்னு போட்டால் தெரியாது. ஆனால் அதே வந்து அவன் வந்து மாற்றுறதுக்குள்ளேயே அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு திருடுறான். இப்போ ரெகுலராக வந்து ஒரு கடைக்காரன் அதை பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான், இது திருட்டு ஃபோனு தான், இது வந்து ஓனர்ஷிப் இவன் கிடையாது, அதுலேருந்து இவனுக்கு தேவை இருக்கிறது எடுத்துக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அதில் இருக்கிற முக்கியமான ஸ்பாட்ஸ் எடுத்துட்டு பழைய பார்த்துட்டு அவனுக்கு IMEI நம்பரையும் அழிச்சிட்டு அவங்களும் ஒரே டைமில் சேஃபாக தப்பிச்சிக்கிறாங்க. அவன் சேஃபாக இல்லை, அவங்ககிட்ட 200 ரூபாய் வாங்கினா அதில் ஒரு 2,000 ரூபாய் பொருள் அவன் திருடிப்பான். பிஸ்னஸும் பண்ணுறாங்க, சேஃபாக தப்பிச்சுக்கிறாங்க. அதுதான் இப்போ அந்த மாதிரி இல்லை, எத்தனை கடைக்காரங்களையும் இவங்க பிடிச்சிக்கிறாங்கன்ட்டு தான். இப்போ ஒரு ஃபோனை எடுத்துட்டா அதை யூஸே யாரும் பண்ண முடியாது. கடைக்காரன் தான் இந்த நம்பரை கூட பிளாக் பண்ணி உடைக்க முடியும். அப்போ இந்த ஃபோன் உண்டு தான்ட்டு ஏன் கடைக்காரன் கேட்கக்கூடாது? யாருன்னா வந்து ஒரு ஃபோன் கொடுத்தாங்கன்னா போலீஸ் சொல்லணும், ஒரு ஃபோனை வந்து யாருன்னா அந்த லாக்கை ஓப்பன் பண்ணு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஓப்பன் பண்ணு, ரெண்டாவது இந்த மாதிரி எதனா இருந்தால் அவங்களுடைய தகவலை எங்களுக்கு பரிமாறுங்க, நாங்கள் ரகசியமாக போய் பிடிக்கிறேன்ட்டு சொல்லலாம். ஆனால் சொல்கிறது இல்லை, கடைக்காரனுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. திருடு போன செல்ஃபோன்கள் வந்து வியாபாரமயமாக்கல் பட்டுச்சுன்னு அப்படின்னா ஏகப்பட்ட வியாபாரம் பணம் கொட்டும்ல. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன், ஸ்நாச்சிங் ஃபோன்ஸில் ஒரு ஃபண்டு உங்களுக்கு வருது. முக்கியமாக போதையில் இருக்கவனுங்க, போதையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு செல்ஃபோனை திருடுறான். அவனுக்கு செல்ஃபோன் வேல்யூ தெரியாது. 10,000 ரூபாய் ஃபோனை 500 ரூபாய் 300 ரூபாய் விற்பான். அவனுக்கு ஒரு பேக்கெட் கஞ்சா இருந்தால் போதும். அப்போ போதையில் இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறவங்க, கொலையில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி திருட்டு ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறாங்க. இப்போ எதுவுமே காசு கொடுத்து வாங்குறதில்ல. இப்போ நான் இன்னும் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நைட்டில் வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இருக்கா, வண்டி இருக்கா, ஹெல்மெட் இருக்கா கேட்குறீங்க. இன்னும் ஒரு படி போயிட்டு ஃபோனை செக் பண்ண ஆரம்பிங்க. அது அவன் ஃபோன் தானா, அந்த ஃபோனை வந்து இது முறையாக வாங்கினதா ஓப்பன் பண்ணு, அது திருட்டு ஃபோனாக இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ஃபோனில் சில டேட்டா பேஸ் எல்லாருமே வைப்பானுங்க, அதில் நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா பேஸ் வந்து ஃபோனில் கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கும் ஒரு தனி அந்த மாதிரி பண்ணால் நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல சார். நான் வந்து நல்லவங்க எப்பயுமே இப்போ நீங்கள் ஒரு கேமரா வைக்கிறீங்க, யாருக்காக வைக்கிறீங்க? ரோட்டில் யாருக்காக வைக்கிறீங்க? திருடனை பிடிக்க தான் போவான். அந்த பக்கம் நல்லவன் போவான், அவனை பிடிக்கக்கூடாது அப்டேட் பண்ண முடியுமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒரு கேமரா வைக்கிறீங்க, பெண்களும் போவாங்க, குழந்தைங்களும் போவாங்க, எல்லாரையும் பிடிக்கும். அதில் திருட வண்டி தானே மாட்ட போகிறான். இப்போ நீங்கள் கேட்குறப்பே அது ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டால் ஓகே போங்கன்ட்டு தெத்திடலாம். இப்போ அவன் யோசிக்கிறப்போ அதில் பல செல்ஃபோன் மாட்டோம். செல்ஃபோன் கூட விட்டுருங்க, நிறைய பேருடைய விஷயம் எதில் மாட்டோம்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு ஃபோன் தான் ஒரு மேட்டர் ஆகுது. அது இந்த மாதிரி திருட்டு போன ஃபோன்கள்லையும் ஃபோன் மட்டும் இல்லை, ரகசியமான குற்றங்கள்லாம் ஃபோன் ஸ்டோரில் இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கலாம். இது வந்து இனி வரும் காலங்களில் நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் என்னுடைய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு எடுத்து தான் கொடுக்குறோம். ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கானா அவனை செக் பண்ணுறது இப்போ ஃபோனை செக் பண்ணால் தெரிஞ்சிடும்.
அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு நீங்கள் வைக்கிறீங்க, அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். அவன் ஃபோனை நீங்கள் நோண்டாமல் அனுப்புறீங்க, அதாலே நிறைய குற்றவாளி தப்பிக்கிறான். இப்போ கஞ்சா போதை இந்த மாதிரி திருட்டும் ஒரு போதை தான். ஆமாம், இது ஒரு திருட்டு இல்லை. நீங்கள் எஃப்ஐஆர் போடுறது இல்லையே, எத்தனை கேஸ் ஒரு ஸ்டேஷனில் செல்ஃபோன் திருட்டுக்கோசம் போடுறோன்னா கிடையாது. இது வந்து செல்ஃபோன் கேஸில் பதிவாயிருக்கிறது தான் காமிக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். எத்தனை பேர் ரிமாண்ட் ஆயிருக்காங்க இது வரைக்கும். சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் என்ன கூட திருட்டு தான், அதுவும் ஒரு பொருள் தானே. 10,000 வழக்கு போட்டிருக்கேன்னா அந்த வழக்கில் என்ன இருக்குது, காணா போயிருக்குன்னு சொல்லி பதிவான வழக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது சம்மந்தமாக எத்தனை பேர் நான் வேலபிள் செக்ஷனில் ரிமாண்ட் பண்ண முடியும் உங்களால்? மக்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக உள்வாங்கி கரெக்டாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம், சட்டத்தால் நம்மளால் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு வந்து ஸ்டேஷனில் ஆள்லாம் பற்றாக்குறை. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 40 பேர் 50 பேர், சரி சரி, இப்போ 20 பேர் தான் இருக்காங்க. இல்லை காவல்துறை குற்றவாளிங்க பிடிப்பாங்க. காவல்துறை குறைவாகவும் இருக்காங்கல்ல. மக்களும் வந்து காவல்துறைக்கு ஒரு உறுதுணையாக இருந்து மக்களும் இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா இதை தடுக்கலாம்ல. எப்படி தடுக்க முடியும்? காவல் நிலையன்றது அவங்களுக்கு டியூட்டிக்கு அந்த மாதிரி மக்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி விழிப்புணர்வு அடையணும்? மக்கள் விழிப்புணர்வுனா நம்ம வந்து செல்ஃபோனில் ஜிபிஆர்எஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்றுன்னா நம்ம தேவையற்ற செய்திகளை ஃபோனில் வைக்கக்கூடாது. 3, ரோட்டில் போகிறப்போ பேசிகிட்டே போகிறன்ற பழக்கன்றது ஒரு பேட் ஹேபிட்டு. 4வது, யாருன்னா ஃபோன் பண்ணி ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது. கொடுக்குறேன்னு சொன்னவன் உதுப்புன்னு ஓட்டுருவான். அப்புறம் போனவொடனே போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு சோறு தான் திங்கிறியா, என்ன வேறு திங்கிறேன்னுவான். நீ ஏன் கொடுக்குற? எத்தனை வாட்டி பத்திரிகைகளெல்லாம் பார்க்குறான். வந்தானா ஒரு ஃபோன் பண்ணுறானா, எத்தனை ஓட்டானா, வந்துச்சுங்க சனினுங்க, நான் இங்கே போய் இங்கே நிறுத்திட்டுவானுங்க, அவமானப்படுத்துவாங்க காவல் நிலையத்தில். எதனா காணா போச்சுன்னா எங்கே போனேன், நீ ஏன் பஸ் ஸ்டாண்டில் வந்த, பஸ்ஸில் போனதுக்கு உனக்கு பஸ்ஸு டிக்கெட் இதா, நீ எங்கே போயிருந்த அப்படி கேட்பான். எங்கே ஏறினேன், எங்கே போனேன், நடுவில் எங்கே காணா போயிடுச்சு, எந்த இடத்துல நீ இறங்குறப்ப செல்ஃபோன் காணுன்ற அவனுங்களை கொலைப்பு விட்டு மென்டல் ஆக்கி விட்டுவானுங்க. அப்புறம் அந்த கதையை வேற 10 பேர்கிட்ட கேட்பான். அவன் செல்ஃபோன் போனால் போதுன்ட்டு போயிடுவான். அப்படியே ஒரு கதையை ஸ்டேஷனில் 10 பேர் கேட்டால் என்ன அவன் மனநிலை? அதுதானே அவன். தமிழ்நாட்டிலே வந்து காவல்துறை ஒரு ஐசியூ வார்டில் இருக்கிறது நம்ம வந்து காமிக்கிறோம். காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறை ஐசியூ வார்டில் நீங்கள் அதுதான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை சொன்னது எத்தனை இருக்கும்? 10,000 ஆர்டிஐல இருக்கு ஆதாரபூர்வமாக 7 வருஷம் நம்ம கணக்கு பண்ணால் 10,000 ஃபோன் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. அப்போ இது இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு முழுமையாக ஏன் விசாரணை பண்ண மாட்டேறீங்க? அப்போ எங்கள் முன்னாடி எங்களை மாதிரி சோஷியல் ஒர்க்கர் முன்னாடி யாரும் நிற்க மாட்டுறாங்க. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.